நம்ம இன்னைக்கு சமபந்தியில் பர்பன் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் நம்ம அவனே இல்லாமல் ப்ரெஷர் குக்கரும் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவை பர்பன் பிஸ்கெட்ஸ் மட்டும்தான். நான் இன்றைக்கி 1.5 பேக்கெட் பர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதை உடைச்சி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு மைதா, வெண்ணெய், சுகர் எதுவுமே தேவையில்லை, முட்டையும் தேவையில்லை. இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டு நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கேக் நம்ம வீட்லேயே வெறும் பிஸ்கெட் பேக்கெட் வச்சு எப்படி நல்லா சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். இப்போது நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால புளிக்கும்னு நினைக்காதீங்க, நம்ம 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறோம். அடுத்தது எனக்கு ஒரு 3/4 கப் பால் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுது உங்கள் பிஸ்கெட்க்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸும் பேக்கிங் பவுடரும் இதில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண உடனேயே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். பேட்டரை நம்ம ரெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேட்டரை ரெடி பண்ணிக்கிட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் கேக் டின் எடுக்கல, வீட்லேயே இருக்க ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி அதில் மைதாவை நல்லா டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டர் பேப்பர் லைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கேக் டின்னில் இந்த மாதிரி செஞ்சாலே நல்லா அழகாக நம்மளுக்கு கேக் அன்மோல்ட் ஆகிடும். இப்போ நான் நம்மளோட கேக் பேட்டரை கேக் டின்னில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அடியில் எதுவும் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது போயிடும். இப்போ நான் அழகுக்காக மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம், வால்நட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க நம்மளோட இந்த கேக் டின்னை நம்ம வச்சுட போகிறோம். வச்சு நம்ம இதை மூடிடணும். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு கேக் நல்லா குக் ஆகட்டும். இப்போ எனக்கு 20 மினிட்ஸாக கேக் குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம ஒரு நைஃபை விட்டு பார்க்கணும். நைஃப்பில் இந்த மாதிரி கேக் ஒட்டி வந்துச்சுன்னா கேக் இன்னும் ஃபுல்லாக குக் ஆகலை. அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நான் குக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நல்லா 30 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு கேக்கு. இப்போ திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நைஃப் நல்லா க்ளீனாக வந்துருச்சு. நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அன்மோல்ட் பண்ணணும். இப்போ என்னோட கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு. நான் இதை அன்மோல்ட் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக அன்மோல்ட் ஆயிடுச்சு. ப்ரெஷர் குக்கர் இல்லாமல், அவன் இல்லாமல், மைதா, எக்கு, வெண்ணெய், சுகர் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே சூப்பராக ஒரு சாக்லேட் கேக் செஞ்சாச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணும் போதே. இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்ல சாக்லேட் வாசம் வருது பாருங்க, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.